ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்பு குக்கரில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் சின்ன குழி கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்கள் கிட்ட கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற சமையல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு 6, ஏலக்காய் 6 சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 4, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸில் தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டுக்கோழி கறி 3/4 கிலோ எடுத்திருக்கோம். மஞ்சள் தூள், கல் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் கூடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம சில்லி பவுடர், மசாலா திங்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நம்ம முன்னாடியே சில்லி பவுடர்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அடி பிடிச்சிடும். அதனால் சிக்கன் ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க வேணாம். எங்கள் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் காரம் குறைவாக இருக்கும். அதனால் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை குறைவாக ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா, தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். 1 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எங்கள் குக்கரில் 3 விசில்லையே நாட்டுக்கோழி கறி நல்லா வெந்துருச்சு. 3 விசில் கறி வேகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 4 விசில் வரைக்கும் கூட கறியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக இந்த கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிராய்லரை விட நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நாட்டுக்கோழி கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.